ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு குட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பிரண்டை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரண்டை வந்துட்டு ஹேண்டில் பண்ணும்போது எப்போவுமே கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா அது கொஞ்சம் அரிக்கும். ஸோ அதனால் வேர் சம்திங் டு ப்ரொடெக்ட் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ அதுதான். ஸோ இப்போ இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணிக்கலாம். அதோடைய லீவ்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம் போர்ஷன் இருக்குது இல்லையா, அதை ஒரு 1 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கணும். இது கொஞ்சம் ரொம்ப யங்கான பிரண்டை. ஸோ அதனால் நான் அப்படியே டைரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதே கொஞ்சம் திக்கர் போர்ஷன்ஸ் ஆஃப் த பிளான்ட்டாக எடுத்தோம்னாக்கா அந்த கார்னர்ஸ் இருக்கும், அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும், அந்த இடத்துல அதோட நார் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுறது பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் அந்த மீதி கட் பண்ண பிரண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை ஏன்னா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஏதாச்சும் ஒரு இதில் கொஞ்சம் ஃபேன் காற்றுல ட்ரை பண்ணிட்டா பெட்டர். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பிரண்டை. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கருவேப்பிலை அதையும் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பிரண்டையும் கருவேப்பிலை 1 கப் பிரண்டை எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் பிரண்டைக்கு ஒரு புடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், கருப்பு உளுத்தம் பருப்பு அது கொஞ்சம் ஹெல்த்தியர். ஸோ அதனால் கருப்பு உரத்தால் எடுத்திருக்கேன். இல்லாட்டி வெள்ளை கூட எடுத்துக்கலாம். அது 3 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், கருப்பு எள்ளு 1.5 ஸ்பூன், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 4, புளி, உப்பு தேவையான அளவு. ஸோ இதுதான் அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஸோ இப்போ இந்த பிரண்டையை தவிர மிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் போட்டு. ஸோ தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்று ஒரு டைமில் குக் ஆகும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ while this is roasting, I'd like to say please subscribe to my channel and like the video. இந்த பிரண்டையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் ஜாயிண்ட் பெயின்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் த போன்ஸ். அந்த மாதிரி தெர் இட்ஸ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஸோ நான் லிங்க் பண்ணுறேன் அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம். ஸோ இப்போது எல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அது ஆறிட்டுருக்கட்டும். ஸோ மீன் வைல் ஒரு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த பிரண்டையை, கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை. ஸோ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அது ஹீட் ஆனதும் நல்லெண்ணெயில் அதை போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, அண்ட் இம்பார்ட்டண்ட் இந்த எண்ணெய் ஒன்ஸ் யூ ஃப்ரை திஸ் ஆயில் ஹேஸ் டு பி டிஸ்கார்டட். ஸோ இது எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் குட்டி குட்டி பேட்சஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக அது ஃப்ரை ஆகும். இது கொஞ்சம் சக்யூலண்ட்டான வெஜிடபிள். ஸோ அதனால் நம்ம ஆயிலில் போட்ட உடனே சலசலன்ற அந்த லைக் ஒரு நல்ல ஒரு சவுண்டோடு வரும். ஸோ அது நல்லா இப்போ அது வரைக்கும் அந்த ஆக்சுவலாக அந்த பபிள் அண்ட் த சவுண்ட் அது 2 போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ ஆஸ் யூ ஃப்ரை உங்களுக்கு யூல் பி ஏபிள் டு see the change in that ஆயிலோடைய லுக் அண்ட் ஃபீலில். ஸோ இதுவுமே ஸ்லோவாக அந்த பிரைட் க்ரீன்லேருந்து கொஞ்சம் கலர் மாறிட்டே வரும். ஸோ இந்த சலசலப்பு ஃபுல்லாக அடங்கிட்டு அந்த சவுண்ட் எல்லாம் போய் அந்த நுரை எல்லாமே கிளியர் ஆனதுக்கப்புறமா திஸ் இஸ் லைக் டன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ இட்ஸ் ஃப்ரைட். ஸோ இந்த ஆயில் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை ஒரு பிளாட்டிங் பேப்பர் வச்சு எண்ணெயெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸ் மொத்தத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு
அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைக்கும் போது வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸான பவுடர், லைக் நம்ம மிளகா பொடிக்கோ இல்லாட்டி சாதத்துக்கு போட்டுக்கிற பருப்பு பொடிக்கோ அரைக்கிற அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சா பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து திஸ் வில் லைக் இட்லியோ தோசையோடையும் சாப்பிடலாம், ஒரு சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ இப்போ நான் வந்து சாப்பாடோட லைக் நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி, உருக்கின நெய் ஆட் பண்ணோம். நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த பொடி போட்டு சாப்பிடலாம். இட்ஸ் ஸோ யம்மி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Trust me, this podi is really amazing and it's very healthy also. Thanks for watching.